பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவை கவர்னர் என தனது சமூக வலைதள பக்கத்தில் டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டது சர்வதேச அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற டிரம்பை கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ சந்தித்து பேசினார். இந்நிலையில் அது குறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள டிரம்ப், கனடா மாகாணத்தின் கவர்னரான ஜஸ்டின் ட்ரூடோவை சந்தித்தது மகிழ்ச்சி என பதிவிட்டுள்ளார். மேலும் ட்ரூடோவுடனான விருந்தில் கனடாவை அமெரிக்காவின் 51வது மாகாணமாக இணைத்து விடலாமா என டிரம்ப் நகைச்சுவையாக பேசியதாகவும் கூறப்படுகிறது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் இன்று 6 மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல சென்னை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு எனவும் கணிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் வரைகலையுடன் விளக்கம் அளிக்க இணைந்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி. எத்தனை நாட்களுக்கு மழை தொடரவிருக்கிறது, என்ன நிலவரம்? நிச்சயமா லாவண்யா, வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது சற்று வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தமிழ்நாடு கடற்கரையை ஒட்டி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது நம்ம அந்த வரைகலை மூலமே பார்க்கலாம். அதனுடைய சுழற்சி இலங்கைக்கு மிக அருகிலும் தமிழ்நாட்டுக்கு சற்று தொலைவிலும் இருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வந்து கொண்டிருப்பதாகத்தான் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறாங்க. அதாவது இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியில் அதனுடைய சுழற்சியினுடைய பயணம் இருக்கும் அப்படின்றத மிக தெளிவாக இந்திய வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. தற்பொழுது இது இலங்கைக்கு மிக அருகிலும் நம்ம தமிழ்நாடு தென் தமிழ்நாடு கடலோர மாவட்டத்திற்கும் சற்று அருகிலும் இருப்பதன் காரணமாக இன்றைய தினத்திலிருந்து கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. இன்றிலிருந்து 16ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 5 நாட்கள் ஒரு பெரிய ஒரு கனமழையை வடகிழக்கு பருவமழையை கொடுக்க போகிறது இந்த சுழற்சி அப்படின்றது தான் இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய தகவலிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த சுழற்சியானது டெல்டா மாவட்ட பகுதிகளில் தான் அதிகப்படியான மழைப்பொழிவை உருவாக்கும் அப்படின்றத மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா இதனுடைய பயணம் தான் எந்தெந்த இடத்துல மழைப்பொழிவை உருவாக்க போகிறது என்பதை மிக தெளிவாக உணர்த்துகிறது. இது இந்த இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட தொலைவில் அதனுடைய பாதை அமைந்திருப்பதன் காரணமாக மேகக்குவியல்கள் எல்லாமே டெல்டா மாவட்ட பகுதிகளில் தான் அதிகப்படியான மழைப்பொழிவை உருவாக்கக்கூடிய மேகக்கூட்டங்கள் ஒன்று சேரும் அப்படின்றதையும் தனியார் வானிலை ஆய்வாளர்களும் கணித்திருக்கிறாங்க. அது தொடர்ந்து டெல்டா மாவட்ட பகுதிகளில் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு தொடர்ந்து அரபிக்கடலை நோக்கி நகரும் போது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லையும் ஒரு நல்ல மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து 16ஆம் தேதி வரை இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தமிழ்நாட்டில் பரவலாக கனமுதல் மிக கனமழை இருக்கும். அதி கனமழை ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இந்த மேக வெடிப்பு எல்லாம் ஏற்பட்டு 20 சென்டிமீட்டரோ 30 சென்டிமீட்டர் ஒரே நாளில் 50 சென்டிமீட்டர் மழை பொழிவு மாதிரியான ஒரு பெரிய நிகழ்வுகள் இருக்காது. ஆனால் கனமுதல் மிக கனமழை இருக்கும். சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்கள்லாம் இன்றிலிருந்தே இன்று மாலை, இரவு, நாளை அதிகாலை ஆகிய பொழுதுகளெல்லாம் ஒரு நல்ல மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்றதும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய தகவலில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தற்போது தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்யும் என கூறப்பட்டிருக்கும் நிலையில் சென்னையில் கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம் பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சடையாண்டி இணைந்திருக்கிறார். சடையாண்டி, இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக மழை தொடங்கி இருக்கிறது என கூறலாமா? நிச்சயமா லாவண்யா, வங்கக்கடலில் உருவாகிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது சற்று வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தமிழ்நாடு கடலோர பகுதியை நோக்கிதான் நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக இன்றிலிருந்து அடுத்த 5 நாட்களுக்கு கனமுதல் மிக கனமழை இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். அந்த வகையில் தற்பொழுது சென்னையில் சாரல் மழையானது தொடங்கி இருக்கிறது. கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், கிண்டி, ஆலந்தூர், தாம்பரம், கோயம்பேடு ஆகிய பகுதிகளெல்லாம் சாரல் மழையானது தொடங்கி இருக்கிறது. இன்று மாலை, இன்று நள்ளிரவு, நாளை அதிகாலை ஆகிய பொழுதுகளில்
கன முதல் மிக கனமழை இருக்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. லாவண்யா. சடையாண்டி, இன்னும் இந்த மழையானது 5 நாட்கள் தொடரும் என கூறப்படும் நிலையில அதிகப்படியான மழை எந்தெந்த பகுதிகளில் பெய்யும் தெரிவிக்கப்பட்டிருக்கா? நிச்சயமா அந்த வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடைப்பட்ட பகுதியில் கரையை கடப்பதாக அதனுடைய பாதை அமைந்திருக்கிறது. அதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் தான் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அதிக மழை பொழிவை உருவாக்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தஞ்சாவூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர், விழுப்புரம் ஆகிய பகுதிகளெல்லாம் கனமுதல் மிக கனமழை, ஒரு சில சமயங்கள்ல அதிக கனமழை கூட இருக்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் ஆகிய பகுதிகளிலையும் இன்றிலிருந்து அடுத்த 3 தினங்களுக்கு கனமழை இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே பரவலாக தமிழ்நாடு முழுவதுமே அடுத்த 5 தினங்களுக்கு ஒரு நல்ல மழை பொழிவை உருவாக்க போகிறது. வடகிழக்கு பருவமழை இறுதி கட்டத்தில் நெருங்கி இருக்கிறது. தற்பொழுது வீரியம் அடைந்திருக்கிறது, தீவிரம் அடைந்திருக்கிறது என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த டெல்டா மாவட்டங்களில் மழை பொழிவை உருவாக்கக்கூடிய மேகங்கள் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையை நோக்கி நகர்ந்து கொண்டேதான் இருக்கும். அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் திண்டுக்கல் மாவட்டம், தேனி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் ஆகிய பகுதிகளிலையும் ஒரு நல்ல மழைப்பொழிவு இருக்கும் என்றுதான் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. லாவண்யா. தற்போது சென்னையில மழை தொடங்கி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி. நடிகர் ஜெயராமின் மகனும் நடிகருமான காளிதாஸ் மற்றும் தாரிணி தம்பதி திருமண வரவேற்பு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார். சென்னையில் நடைபெற்ற விழாவில் மனைவி துர்காவுடன் கலந்து கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் மரக்கன்று, பசுமை கூடை மற்றும் பரிசு வழங்கி மணமக்களை வாழ்த்தினார். இதேபோல் ஏராளமான திரை நட்சத்திரங்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவை கவர்னர் என தனது சமூக வலைதள பக்கத்தில் டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டது சர்வதேச அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற டிரம்பை கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ சந்தித்து பேசினார். இந்நிலையில் அது குறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள டிரம்ப், கனடா மாகாணத்தின் கவர்னரான ஜஸ்டின் ட்ரூடோவை சந்தித்தது மகிழ்ச்சி என பதிவிட்டுள்ளார். மேலும் ட்ரூடோவுடனான விருந்தில் கனடாவை அமெரிக்காவின் 51வது மாகாணமாக இணைத்துவிடலாமா என டிரம்ப் நகைச்சுவையாக பேசியதாகவும் கூறப்படுகிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் 1 மணி வரை மிதமான மழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, என்ன அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது? மழை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, இன்று பிற்பகல் 1 மணி வரை தமிழகத்தில் 11 மாவட்டங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியிருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நேற்று தினம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் சென்னையை பொறுத்தவரை காலை முதலே நகரின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. குறிப்பாக ஈக்காட்டுத்தாங்கல், கிண்டி, அசோக் பில்லர், ஆலந்தூர், சைதாப்பேட்டை விமான நிலையம் உள்ளிட்ட பகுதிகளிலும், அதே போன்று வள்ளுவர் கோட்டம், நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர்ந்து தற்போது காலை முதலே மழை பெய்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை ஆகிய 11 மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் இன்று பிற்பகல் 1 மணி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. மேலும் ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி ஆகிய 7 மாவட்டங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தில் இன்று டெல்டா மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று வடகடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய
சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தற்போது சென்னையை பொறுத்தவரை நகரின் பல்வேறு பகுதிகளில் காலை முதலே மழை பெய்து வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இன்று மற்றும் நாளை சென்னையை பொறுத்தவரை கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று தற்போது உருவாகியிருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடிய நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரை மழைக்கான வாய்ப்பு என்பது அதிகம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வடகிழக்கு பருவமழை தற்போது தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையிலும் தொடர்ச்சியாக வருகின்ற 16ஆம் தேதி வரை தமிழகத்தை பொறுத்தவரை மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. லாவண்யா. லிபிகா, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக கனமழைக்கான எச்சரிக்கை தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது புயலாக வலுப்பெறுமா? அது தொடர்பான அறிக்கை எதுவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறாங்களா? குறிப்பாக கடந்த 10 தினங்களுக்கு முன்புதான் பெஞ்சல் புயல் என்பது கரையை கடந்திருக்கின்றது. இந்த நிலையில் அதே பகுதியில் தான் தற்போதும் உருவாகியிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் உருவாகி பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இருப்பினுமே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ வலுப்பெறும் பட்சத்தில் தமிழகத்தை பொறுத்தவரை அதிகப்படியான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை மற்றும் வட தமிழ்நாடு கடற்கரையை ஒட்டி நகரக்கூடும் என தற்போது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இந்த நகரக்கூடிய திசையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ வலுப்பெற்றிருந்தால் தமிழகத்திற்கு பொறுத்தவரை அதிகப்படியான மழைக்கு என்பது வாய்ப்பு இருக்கின்றது. இருப்பினும் தற்போது உருவாகியிருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது புயலாக வருவதற்கான வாய்ப்புகள் என்பது குறைவாக இருப்பதாகவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். லாவண்யா. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து பல்வேறு இடங்களில் மழை தொடங்கி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லிபிகா.